வணக்கம் நண்பர்களே. இப்போ டிஎன்பிசியில் மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். எதுலேருந்துன்னா பொதுத்தமிழ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றவர் யாருன்னு கேட்டால், இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றவர் யாருன்னா பெரியார். ஓகேவா? அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் இசையாரம் சித்திரமடல் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். எது சரியான விடைனா கூற்று 3 மட்டும் தவறு. ஓகேவா? அடுத்து பொறுத்துக. சிங்கவல்லின்னா என்ன வரும்னா தூதுவளை வரும். தேகரசம் கரிசலாங்கண்ணி குமரி கற்றாழை மேனி துளங்க குப்பை மேனி. இப்போ எது கரெக்டான ஆன்சர்னா டி தான். நெக்ஸ்ட்டு சந்த கவிமணி என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படுவர். சந்த கவிமணி என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்டால் சண்முக சுந்தரம். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நப்பூதனார். முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். அடுத்து செங்காந்தல் இலக்கண குறிப்பிடுக. செங்காந்தல் இலக்கண குறிப்பிடுகனா பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு வாயிரியம் பொருள்தேர்க. வாயிரியம் பொருள்தேர்கனா கூத்தர். நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்றை தேர்கன்னு இருக்காங்க. நவீன இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். இதில் பொருந்தாததுன்னு கேட்டோன்னா நவீன இலக்கியம் தான் பொருந்தாதது. பிழையற்ற தொடரை தேர்க. பிழையற்றதுன்னா களைப்பு தீர இங்கு சிறிது நேரம் இளைப்பாரி செல்வோமா. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல்னா பரிபாடல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். ஓகே, தேங்க்யூ.